கல்வி சாகரம். கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹுவிற்கே அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களின் அறிவு, திறன் மற்றும் மனப்பாங்குகளில் சிறப்பானதும் ஆரோக்கியமானதுமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியாகவும், அவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான நுட்பங்களை போதிக்கும் களமாகவும், மாணவர்களது குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, அவர்களின் திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடமாகவும் இருக்கும் நிகழ்ச்சியே கல்வி சாகரம். ஆக கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான ஒரு முயற்சி என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, பாடசாலை என்ற சமூக நிறுவன கட்டமைப்பில் முக்கிய வளமாக இருப்பவர்கள் நீங்கள்தான். குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் சிறந்த பயனுள்ள ஒரு பிரஜையாக உங்களை உருவாக்குவதே கல்வியின் முக்கிய நோக்கம். மாணவர் என்ற வளம் எமது நாட்டின் எதிர்காலம் என்று புரிந்து வைத்துள்ள உங்களுக்கு, மாணவர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி கிரேக்க தத்துவஞானி சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கும் விடயம் தெரியுமா? பேருவளை மாளிகாகென ஜெம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயம் தரம் 13 வர்த்தக பிரிவில் கல்வி கற்கும் மாணவர் ருஸ்தி ஹசன் சொல்ல போகும் அந்த கதையை நாமும் கேட்டு பார்ப்போம். சோக்ரட்டிஸிடம் ஒரு மாணவர் வந்தார். அறிஞரே, மாணவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சோக்ரட்டிஸ், மாணவர் என்பவர் கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், ஏன் உன்னை போல இருக்க வேண்டும் என்று பதில் தந்தார். அந்த மாணவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அறிஞரே, உங்கள் பதிலை சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றார். அதற்கு சோக்ரட்டிஸ், கொக்கு ஒற்றை காலில் நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும். மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்பட்டு அவற்றை பிடித்துவிடும். அதே போல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும் என்றார். கோழியை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று அந்த மாணவர் கேட்டார். கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். ஆனால் அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் அது எடுத்துக்கொள்ளும். அதே போல மாணவர்கள் தாம் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளிவிட்டு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் சோக்ரட்டிஸ். அடுத்தது, உப்பை போல இருக்க வேண்டும் என்றீர்களே என்றார் அந்த மாணவர். ஆமாம், உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது. அதன் சுவையை மட்டுமே எம்மால் உணர முடியும். அதே போல மாணவர்கள் எந்த துறையில் செயற்பட்டாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி, திறமைகளை வெளிப்படுத்தி, தனது மறைவுக்கு பின்னும் அதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார் சோக்ரட்டிஸ். எல்லாம் சரி, உன்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் அந்த மாணவர். மாணவர் என்பவர் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் தனது ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். நீ என்னிடம் கேள்வி கேட்டது போன்று. அதனால் தான் உன்னை போல இருக்க வேண்டும் என சொன்னேன் என்று புன்னகைத்தார் சோக்ரட்டிஸ். பார்த்தீர்களா மாணவர்களே, தமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது, பயன் தரும் விடயங்களில் கூடிய கவனம் செலுத்துவது, தனது திறமைகளை வெளிக்காட்டுவது, தமக்குள் ஏற்படும் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை, பதில்களை தமது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பன எம்மை சிறந்ததொரு மாணவராக அடையாளப்படுத்தும் என்ற செய்தியுடன் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். கற்றல் என்பது வெறும் இலக்கு அல்ல, அது ஒரு பயணம் என்கிறது பாரசீகத்து சிந்தனை ஒன்று. அதாவது கற்றல் என்பது வெறுமனே ஒரு இலக்கினை அடைந்தவுடன் முற்று பெறுவதல்ல, அது எமது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்க வேண்டியதொன்று என்பதே உண்மை. அந்த வகையில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் மாணவர்களின் கற்றலிலும் முன்னேற்றத்திலும் ஆசிரியரின் வகை பங்கு என்ன என்பது பற்றிய விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பேருவளை மாளிகாகென ஜெம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலயத்தின் அதிபர் ரத்னம் குமார் சண்முகத்தேவர் அவர்கள். கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் சிந்தனை பக்கத்திலே மாணவர்களின் கற்றலில் ஆசிரியரின் வகை பங்கு என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தொழில்களில் ஆகவே சிறப்பான தொழில் ஆசிரியர் தொழில் என்று சொல்லுவாங்க. ஏன்னா வைத்தியரையும் உருவாக்குவது ஆசிரியர்.
அந்த வகையிலே இந்த மாணவருடைய கற்றலில் ஆசிரியருடைய வகிபங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்காக நாங்கள் அறிந்த ஒரு விடயம், ஆசிரியர் ஜோனுக்கு லத்தீன் கற்பிக்க வேண்டுமாயின் ஆசிரியர் முதலில் ஜோனை பற்றி கற்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே ஒரு வகுப்பறையிலே பல்வேறு விதமான மாணவர்கள் இருக்கிறார்கள். மீத்திறனான மாணவர்கள், திறனான மாணவர்கள், சாதாரண மாணவர்கள், மெல்ல கற்கும் மாணவர்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தி நோக்கலாம். அவ்வாறு நோக்குகின்ற போது ஆசிரியரின் கற்பித்தலானது அந்த வகுப்பறையின் மாணவர்களுடைய கல்வியில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது. எனவே ஆசிரியர் கற்பிக்கின்ற போது இந்த சகல மாணவர்களையும் உள்ளடக்கியதாகவே கற்பிக்க வேண்டும். இதற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் தனது பிள்ளைகளுக்கேற்ப திட்ப நுட்பமான முறைகளை கையாள வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், ஓயல் பரீட்சையிலே சித்தி அடைகின்றார்கள், ஏஎல் பரீட்சையிலே சித்தி அடைகின்றார்கள். இந்த சித்தி அடைகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் போது எழுதிய மாணவர்களில் ஒரு குறைந்த சதவீதத்தினர். ஆகவே இந்த மாணவர்களுடைய கற்றலில் ஆசிரியர்கள் நிறைய செய்கின்றார்கள். நானும் ஒரு ஆசிரியர் குறை சொல்லவில்லை. ஆனால் மேலும் மாணவர்களுக்கு ஏற்றவாறு கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நிச்சயமாகவே அவர்களுடைய கல்வியிலே பாரிய முன்னேற்றம் உண்டு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஆசிரியர் பயிற்சிக்கு வரும் முன்னர் நான் ஒரு அதிபராக இருக்கின்றேன். கல்வியற் கல்லூரி மாணவிகள் வருகின்றார்கள். பாடத்திட்டம், பாடக்குறிப்பு, முன்னாயத்தன் என்பவற்றை சிறப்பாகவே செய்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நியமனம் பெற்ற பிறகு எத்தனை வருடங்களுக்கு இதனை செய்கின்றார்கள்? ஆசிரியர்களை நாங்கள் பாடசாலையிலே பார்க்கின்ற போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் 10 வருடமாக படிப்பிக்கிறேன், நான் 20 வருடமாக படிப்பிக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். கற்பவனுக்கு மாத்திரமே கற்பிக்கலாம். எனவே நான் வினயமாக கேட்டுக்கொள்வது, இன்று ஆசிரியர்களால் கைவிடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைதான் இந்த முன்னாயத்தம், பாடத்திட்டம், பாடக்குறிப்பு. இவற்றினை திறன்பட எழுதுவதன் ஊடாக மாணவர் கற்பித்தலிலே பாரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். நான் அதிபர் என்ற வகையிலே நான் அவதானித்த இந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அத்தோடு காலத்துக்கு காலம் 2026 கல்வி சீர்திருத்தங்கள், புதிய விஷயங்கள் என்பவை தொடர்பாக ஆசிரியர்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியம். பாடசாலையில் ஆசிரியர் எதிர்பார்ப்பது பாடசாலை நாட்களில்தான் எல்லாம் நடைபெற வேண்டும். எனவே நான் இதனை ஒரு சந்தர்ப்பமாக, எனது சிந்தனையாக, எனக்கு கற்றுக் கொடுத்த சகல ஆசிரியர்களும் காலையில் இறைவனிடம் பிரார்த்திப்பேன், சிறப்பான சொல்லில். எனவே ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுடைய கற்பித்தலே நான் சொன்ன விடயங்களை சிறப்பாக ஆராய்ந்து செய்வார்களாய், முன்னாயத்தம் செய்வார்களாய். என்னுடைய வகுப்பில் இந்த மாதிரியான மாணவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கற்பித்தலை நான் இவ்வாறு செய்ய வேண்டும், இந்த இடர்பாடுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே என்னுடைய கற்பித்தல் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கற்பிப்பார்களாயின் நான் நினைக்கின்றேன் இந்த மாணவர்களுடைய கல்வியினுடைய முன்னேற்றத்திலே பாரிய மாற்றம் ஒன்று வரும். கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். உயர்தர பிரிவில் கல்வி கற்கும் அல்லது கல்வியை தொடர எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களுக்கு அரசியல் விஞ்ஞான பாடத்தினை கற்க வேண்டும், சிறப்பான பெருவேற்றினை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அல்லது தீர்மானம் இருக்கும். பாடங்களில் உயர் சித்தியை உறுதிப்படுத்த பல்வேறு கற்றல் மற்றும் கற்பித்தல் நுட்பங்கள் அல்லது முறைமைகள் இருக்கும். அந்த வகையில் உயர்தர பிரிவில் அரசியல் விஞ்ஞான பாடத்தில் சிறப்பு சித்திகளை மாணவர்கள் பெறுவதற்கு ஆசிரியர்கள் எத்தகைய கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்த முடியும் என்பதனை இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பொல்நறுவை தம்பாளை அல் ஹிலால் மத்திய கல்லூரியின் அரசியல் விஞ்ஞான பாட ஆசிரியரும் உளவல ஆலோசகருமான இல்யாஸ் இப்ராஹிம் அவர்கள். இன்றைய கல்விச்சாகர நிகழ்ச்சியிலே ஆசிரியர் பக்கத்தில் அரசியல் விஞ்ஞான பாடத்தில் சித்தியை உறுதிப்படுத்தும் விதமாக மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிப்பது என்ற தலைப்பினூடாக சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் அன்புக்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, நாங்கள் முதலில் மாணவர்களுக்கு உயர்தர பாடத்தில் இருக்கின்ற அரசியல் விஞ்ஞான பாடத்திலே பாடப்பரப்பை அல்லது அதனுடைய உள்ளடக்கத்தை தெளிவாக வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது அதை நாங்கள் கட்டங்கட்டமாகவோ அல்லது முழுமையாகவோ முதலில் மாணவர்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கின்ற முழு பாடப்பரப்பை பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் 15 பாட அலகுகள் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தில் இருக்கின்றது என்கின்ற தெளிவை கொடுக்க வேண்டும்.
ஏனென்றால் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் அந்த பாடப்பரப்பின் பூரண புரிதலை அவன் பெறுகின்ற பொழுதுதான் அவனால் அந்த பாடத்தை பற்றிய ஒரு எண்ணப்பாடை அல்லது ஒரு தைரியத்தை உறுதிப்பாட்டை வளர்த்துக் கொள்ள முடியும். அதனை எவ்வாறு வழங்குவது? சித்தியை உறுதிப்படுத்துவதற்கான வகையிலே இந்த பாடப்பரப்பு எவ்வாறு சம்பந்தப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது எமது அரசறிவியல் பாடத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலே சம்பந்தப்படுகின்ற தலைப்பானது பல இடங்களில் சம்பந்தப்படுகின்ற வாய்ப்பு எமது பாடப்பரப்பிலே பறந்து கிடக்கின்றது. உதாரணமாக கூறப்போனால் எங்களுக்கு தெரியும், தாராண்மை வாதம் என்கின்ற தலைப்பு எடுத்துக்கொண்டால் அது கருத்தியல் மற்றும் அரசு. தாராண்மை கருத்தியலிலே பெண்ணியல்வாத கருத்தியல் என்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது. அதிலே தாராண்மை பெண்ணியல்வாதம் என்கின்ற ஒரு தலைப்பும் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு உதாரணத்தையும் கூறலாம், பெண்ணியல்வாதம். பெண்ணியல்வாதம் என்கின்ற பொழுது பெண்ணியல்வாதம் அரசியல் கருத்தியலாகவும் வருகிறது, பெண்ணியல்வாதம் ஒரு அணுகுமுறையாகவும் வருகிறது. அதே போன்று அரசு என்கின்ற அழகிலும் இந்த பெண்ணியல்வாதம் இருக்கிறது. நான் என்ன கூற வருகிறேன் என்றால், இன்று பாடப்பரப்பு என்ற அடிப்படையிலே பாடத்தை தொடங்கி கட்டம் கட்டமாக குறிப்புகளை வழங்கி முடிப்பதோ அல்லது அதனை வாசித்து முடிப்பதோ அல்லது ஏதாவது குழுக்களிலோ அல்லது பொதுவான அமைப்புகளிலோ புத்தகங்களிலோ இருக்கின்ற பிரதிகளை அச்சிட்டு மாணவர்களுக்கு வழங்கி கொடுத்து முடிப்பது எங்களுடைய பாடப்பரப்பை முடிப்பது என்பதற்கு அது ஒரு பொருத்தமான வழியாக அமையாது. எனவே நாங்கள் ஒரு தலைப்பையேனும் கற்பிக்கின்ற பொழுது அந்த தலைப்பு எந்த விதத்தில் என்னென்ன இடத்தில் என்னென்ன உள்ளடக்கத்தோடு சம்பந்தப்படுகின்றது என்கின்ற பொருத்தப்பாட்டை மாணவர்களுக்கு வழங்கியே கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு அமைகின்ற பொழுதுதான் விடையெழுகின்ற பொழுதும் சில மாணவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு தலைப்பிலே பூரண தெளிவு அடைகின்றார்கள். நிச்சயமாக அவ்வாறு அடைகின்ற பொழுது அந்த தலைப்பிலே ஏதாவது ஒரு கேள்வியை கண்டுவிட்டால் அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அந்த குறிப்பு பகுதியை அப்படியே சமர்ப்பித்து விட்டால் அதிலே திருப்தி கண்டுவிடுகிறார்கள். இது போதுமான விடை, நான் எனக்குள் இருக்கின்ற அனைத்தையும் கொடுத்து விட்டேன், பூரணமாக விடை எழுதி விட்டேன், எனக்கு முழுமையான புள்ளிகள் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையிலே வந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. வினாவுக்கு பொருத்தமாக எதை எதிர்பார்க்கின்றார்களோ அதை வழங்குவதுதான் அங்கே விடையாக பரீட்சையில் அமைய காத்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, ஏற்கனவே நான் கூறியது போன்று நாங்கள் பாடப்பரப்பு சம்பந்தமாக அதனுடைய உள்ளடக்கு சம்பந்தமாக பூரண புரிதலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அது எங்கு எப்படி என்ன உள்ளடக்கத்தோடு சம்பந்தப்படுகிறது என்று முதலாவது அலகிலே ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்தால் அது மீண்டும் ஏதாவது ஒரு இன்னும் ஒரு இடத்தில் அந்த தலைப்பு சம்பந்தப்படுமாக இருந்தால் முதலாவது பார்க்கப்பட்ட இடத்திலே எவ்வாறு சம்பந்தப்படுகிறது, அடுத்த இடத்தில் எவ்வாறு சம்பந்தப்படுகிறது பார்க்க வேண்டும். இப்படி பாடப்பரப்பு பூரண தன்மையை வழங்கிவிட்டு அடுத்தது நாங்கள் மாணவர்களுக்காக செய்ய வேண்டிய விஷயம், இந்த பாடப்பரப்பினூடாக மாணவர்கள் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றால் பரீட்சையை முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பரீட்சை என்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த 15 அலகுகளையும் வைத்து 2 அடிப்படையிலே இந்த பரீட்சை வினாத்தாள்களை அமைக்கின்றார்கள். பரீட்சையிலே அவர்கள் வினாத்தாள்களை முகம் கொடுத்து எழுத வேண்டும். அதிலே முதலாவதாக எங்களுக்கு தெரியும், பகுதி 1 என்ற பகுதியிலே பல்வேறு வினாக்கள் மற்றும் கட்டமைப்பு வினாக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பகுதி என்று சொல்வோம். 2 மணித்தியாலங்களை கொண்ட வினாப்பத்திரம். அதே போன்று கட்டுரை வினாக்களை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு வினாப்பத்திரம். இந்த வினாப்பத்திரத்தை முகம் கொடுக்க வேண்டிய தேவையும் மாணவர்களுக்கு இருக்கின்றது. இதனூடாக எப்படி அரசியல் பாடத்திலே சித்தியை பெறுவதற்கான கையாளுகை நுட்ப முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை அடுத்து வரும் கல்விச்சாகர நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்க்கலாம். கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் நிச்சயம் திறமைகள் இருக்கும். அதை சரியான முறையில் இனங்கண்டு வழிப்படுத்தி முறைப்படுத்தும் போது அத்திறமைகளை உலகம் கண்டுகொள்ளும், பயன்பெறும், பாராட்டும். அந்த வகையில் இன்றைய தேடலின் பக்கம் குருநாகல் குருவிக்கொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவி ஐதா மின்னத் சஃப்ராஸை அறிமுகம் செய்கிறது. ஓவியம் வரைவதிலும் கதை சொல்வதிலும் கவிதை எழுதுவதிலும் பாடுவதிலும் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை பதித்து திறமை காட்டி வரும் அவரின் குரலில் இனியதொரு இஸ்லாமிய கீதத்தை இன்றைய தேடலின் பக்கத்தில் நாம் தருகின்றோம். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். அல்லாஹ்வை நான் எண்ணினேன், அவன் அருளினிலே அகமும் மகிழ்ந்தேன். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். வலியின்றி விழிரண்டும் கண்ணீர் சிந்தவே ஒளியில்லா இரவினிலே நான் நடந்தேன். என் மனதின் ஓரமதில் அவனின் நாமம்
மாறாத தீபமாய் ஒளியேற்றுதே. என் மனதின் ஓரமதில் அவனின் நாமம் மாறாத தீபமாய் ஒளியேற்றுதே. வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். துயரங்கள் துன்பங்கள் தூக்கி எறிந்தேன், துஆவினில் நம்பிக்கையாக நின்றேன். அல்லாஹ் ஒருவன் என்றே இருந்தேன், அவன் அருளினிலே பெரும் சுவையை நான் அறிந்தேன். அல்லாஹ் ஒருவன் என்றே இருந்தேன், அவன் அருளினிலே பெரும் சுவையை நான் அறிந்தேன். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். பசியுணர்ந்து பட்டினியில் வாடிய போதும் குர்ஆனின் ஓசையது காதினில் கேட்பேன். தினமிறையோனை நானும் புகழ்ந்தேன், வறுமையது ஒளிந்திடவே நானும் கண்டேன். தினமிறையோனை நானும் புகழ்ந்தேன், வறுமையது ஒளிந்திடவே நானும் கண்டேன். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். கடமைகள் 5னிலும் 3ஆவதாம் ஜகாத் என்னும் அருள்மலையை பொழிந்தானவன். ஏழை எளியோர் வாழ்ந்திடவே வறுமை ஒழிய வலியவனும் காட்டினானே. ஏழை எளியோர் வாழ்ந்திடவே வறுமை ஒழிய வலியவனும் காட்டினானே. வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். வாழ்வினிலே அவலங்கள் சூழும் போதும் வானமதை போலவே உயர்வோம் நாமும். வறுமையதன் வருகை அவன் சோதனை வளமாய் மாறுமே அவன் நாடினாள். வறுமையதன் வருகை அவன் சோதனை வளமாய் மாறுமே அவன் நாடினாள். வறுமையினில் நானும் வாழ்ந்தேன், வாழ்நாட்களை நான் இருளில் கழித்தேன். அல்லாஹ்வை நான் எண்ணினேன், அவன் அருளினிலே அகமும் மகிழ்ந்தேன். குருநாகல் குருவிக்கொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவி ஐதா மின்னத் சஃப்ராஸ் வழங்கிய இஸ்லாமிய கீதத்துடன் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சத்திற்கு நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் அறிவுரை பக்கம். மாணவர்களே, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது என்பது நல்லதொரு பழக்கம். அது உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சமூகத்தின் உயர்ச்சிக்கும் அவசியமானதொரு பண்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திப்பதில்லை. நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்கள், நம்பிக்கைகள், பார்வைகள் மற்றும் சிந்தனைகள் இருக்கும். நாம் சிந்திக்கும் ஒரு கோணத்தில் மற்றவர்கள் சிந்திப்பார்கள் என்று எம்மால் கூறிவிட முடியாது. அதை நாம் எதிர்பார்ப்பதும் புத்திசாலித்தனம் அல்ல. மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து நடக்கும் பண்பு கொண்டவர்களுக்கு சிந்தனை திறன், படைப்பாக்கல், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்கள் என்பன வளர்ச்சி அடைவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. தான் சொல்வது மட்டுமே சரி, அதைத்தான் ஏனையவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் படித்தவன், அதிகாரமும் பணபலமும் கொண்டவன், தன்னால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்ற மனோநிலை கொண்டவர்கள் ஒருபோதும் மன நிம்மதி காண்பதில்லை. எல்லோரையும் குறை சொல்லிக் கொண்டு மற்றவர்களுடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டு தமது காலத்தை பிரயோசனமின்றி கழிக்கின்ற ஒரு விரும்பியாகவே அவர்கள் சமூகத்தில் பார்க்கப்படுவார்கள். மாற்றார் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து வாழ்வதால் தனிமனித உணர்வுகள் மாத்திரமின்றி சமூகத்தின் ஒற்றுமை, புரிந்துணர்வு, சகவாழ்வு என்பன சிறப்பாக இருக்கும். மாணவர்களே, யாராவது பேசும் போது இடையூறு செய்யாமல் முழு கவனத்துடன் கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் மரியாதையுடன் கேள்விகளை கேளுங்கள். இது நீங்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்பதை காட்டும். மாணவர்களே, மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்பது என்பது
வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது உங்களுடைய கல்வி வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் நீங்கள் வகிக்கும் எந்த பதவியிலும் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன். இலங்கை ஒலிபரப்பு